வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, சவுக்கு சங்கர் இருக்கார்ல, அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாத காலம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க. சவுக்கு சங்கருடைய தாயார் இடைக்கால ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு சுகர் ப்ராப்ளம், இருதய பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் ஜாமீன் கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு 3 மாதம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க. பணம் கேட்டு மிரட்டியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் 3 months இடைக்கால ஜாமீன் சவுக்கு சங்கருக்கு கிடச்சிருக்கு. எப்போ வேணாலும் சவுக்கு சங்கர் விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கல்யாண்ராமன் இருக்கார்ல, அவர் சவுக்கு சங்கருக்கு ஃபோன் போட்டு சில விஷயங்கள் நான் பேசினேன், சவுக்கு சங்கரை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண்ராமன் பதிவு போட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் PM மோடியை எவ்வளவு இழிவாக பேசியிருக்காரு, எத்தனை சந்தர்ப்பங்களில். மோடி அவர்களுடைய தாயாரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்காரு. தன்னை பாஜகவுடைய ஆதரவாளன் அப்படின்னு காட்டிக்கொள்ளக்கூடிய, RSS காரன் அப்படின்னு காட்டிக்கொள்ளக்கூடிய கல்யாண்ராமன் சவுக்கு சங்கருக்கு ஃபோன் போட்டு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? மூச்சுக்கு 300 தடவை அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போடுவீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண்ராமனை சுற்றி வளைக்கிறாங்க பாஜகவினர். இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. கடந்த 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில், டெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 40,000 இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பணி வழங்கப்படலை. 2021 தேர்தலுக்கு முன்னாடி திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டெட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்களுக்கு பணி கொடுப்போம், வேலை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. வாக்குறுதி எண் 177. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை. பாஸ் பண்ணவங்களாம் 99 போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுங்க அப்படின்னு 99 போராட்டங்களை நடத்தி சமீபத்தில் 100வது போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அண்ணாமலை அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணி வாக்குறுதி எண் 177 எப்போ நிறைவேற்ற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. இது 2. இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ நடந்திருக்கு. இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்களே, அவங்க சம வேலைக்கு சம ஊதியம் வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க. இது சம்பந்தமாகவும் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி எண் 311. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியத்தை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்து ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தலும் வரப்போகுது. ஆனால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. நிறைவேற்ற கோரி போராட்டத்தை அறவழியில் முன்னெடுத்தால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக சாடியிருக்காரு. இந்த விவகாரம் இன்னைக்கு TN பாலிடிக்ஸில் பெரும் டிபேட்டாக மாறி இருக்கு. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் கோயம்புத்தூரில் ஒரு திமுக தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோவையை பொறுத்த வரைக்கும் 10 சட்டப்பேரவை தொகுதி, நம்ம எடுத்த கருத்து கணிப்பில் 10க்கு 7 திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. 3 தொகுதியில் மட்டும் இழுபறி இருக்கும் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த 3 தொகுதியையும் நம்ம கடுமையாக உழைத்து 10க்கு 10 வாங்கி முதல்வருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு. பாஜகவினர் 2021 தேர்தலில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனால் கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக கோயம்புத்தூரில் 10க்கு 10மே திமுகவுக்கு வாஸ் அவுட் ஆனிச்சுல, அதே நிலை இந்த தேர்தலையும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இதில் இன்னொரு சில பேருக்கு டவுட்டு, செந்தில் பாலாஜி இப்போ மினிஸ்டராக இல்லை, செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்றா உடனே அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதனால அவர் அமைச்சராக இல்லாமல் இருக்கார். 2026 தேர்தலில் செந்தில் பாலாஜி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக சார்பாக போட்டியிட்டாலும் அமைச்சராக முடியுமா? ஏன்னா கோர்ட்டு கேஸு நடந்துக்கு இருக்கு. மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.